இருளை போக்குறதுக்கு மெழுகுவத்தி ஒளியோ சூரிய வெளிச்சமோ போதுமானதுன்னு சொல்கிறாங்க. இருள் போய்டுன்னு சொல்கிறாங்க. அந்த ஒளி போனதுக்கப்புறம் நிலையாக இருப்பது என்னவோ இருட்டு தாங்க. அந்த நிலையான இருட்டோட ஒரு புதல்வனோட கதை தான் இது. ஒருத்தர் உண்மை பேசுகிறாரான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவர் கண்ணை பார்த்து பேசுகிறாரான்னு பார்க்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் முழு மனசாக அவங்களோட மனசை பார்த்து பேசுகிறேன் சார். ஸ்டார் ஹோட்டலே கெட்டுச்சு போ, அவ்வளவு அருமையா இருக்கு. என்னதா நீ ஸ்டார் ஹோட்டல டீ குடிச்சுக்கிற போனா எதனாமன்னு சொல்லி நிற்ப. அவனுக்கு டிப்ஸ் தர அளவுக்கு நான் இல்லை, ஏதோ நம்பிக்கை தரேன். பஸ் வந்துடுச்சு, போய் வியாபாரத்தை பாருண்ண. என் பேர் வாட்டர் கூலிங்கான வாட்டர் கூலிங்கான வாட்டர் கூலிங்கான வாட்டர் கூலிங் வாட்டர் கூலிங் வாட்டர் கூலிங்கான வாட்டர் கூலிங்கான வாட்டர் எவ்வளவுக்கு? 1000 ரூபாய்க்கு. நோ ஒரு பர்கர் கொடுமா. அவர் இங்க அவரோட்டார கூப்பிடுங்க. அவரோ திருடத்துல பிடிங்க. நிறுத்துங்க, அடிக்காதீங்க. நிறுத்துங்க, அவர் அடிக்காதீங்க. சில்லறை கொடுக்கணுங்க. இப்படி நடக்கும்னு எனக்கு தெரியாது தம்பி, மன்னிச்சிடு. பாவனி, உனக்கு எந்த அளவுக்கு கஷ்டம் இருந்தா கண்ணு தெரியாத என்கிட்டயே திருடி இருப்ப.
உனக்கு தெரியுமா? வாழ்க்கையே பாரமா இருக்கு. பணபாரம் குறையறதா தெரியாது. நாளைக்கு வியாபாரத்துக்குன்னு வச்சிருந்தேன், இதையும் வச்சுக்க. நான் இனிமே திருடாத. அழாத அழாத அழாதப்பா, அழாதப்பா. வாங்க சார் நெய் பிஸ்கட் சார், நெய் பிஸ்கட் சார், வாங்க சார் நெய் பிஸ்கட் சார், நெய் பிஸ்கட் சார். அடுத்தவனோட நிலைமையை அவன் இடத்துலேருந்து பார்க்குற மனசு கூட கடவுள் தான் சார்.